ஃபௌசியா ஆலிமா அவர்களுக்கு 10 கிராம் வெள்ளிக்காசு நமது மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கண்ணியமிகு மதார் பத்ருதீன் என்ற முகமது முஸ்தபா அண்ணன் அவர்கள் இப்போது வழங்குகிறார்கள். நாரே தக்பீர். இப்போது நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு எங்களது கல்லூரியுடைய தலைவர் கண்ணியமிகு அனஸ் அட்வொகேட் அவர்கள் இந்த விருதை அவர்களுக்கு வழங்குவார்கள். இப்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசல் அண்ட் மதரசா கட்டுமான பணி வலையபட்டியிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காகவும் அனைத்து நபர்களும் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போது நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் நமக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாவுபாளையம் பகுதிக்கு வருகை தந்து உங்கள் முன்னால் இந்த நிகழ்ச்சியில் முழுவதுமாக இருக்க வேண்டும் என்று நான் காலையில் வரைக்கும் எண்ணியிருந்தேன். இன்றைக்கி அவசரமாக என்ன சென்னைக்கு வர சொன்ன காரணத்தினால எனக்கு சரியாக 9:15 ஃப்ளைட்டு. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி போகணும். அதனால தான் இன்றைக்கி அவசரமாக வந்துட்டு உங்கள் முன்னாடி போகக்கூடிய சூழலில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அருமையான இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை மாவுபாளையம் JAM மகளிர் அரபிக் கல்லூரி இளைஞர் சமூக நல அறக்கட்டளை நடத்தும் முத்தான முப்பெரும் விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே தலைமை வகித்து கொண்டிருக்கின்ற முகமது அல்தாஃப் அலி உலவி அவர்களே, வரவறுப்பை ஆட்ட இருக்கின்ற சையது தமீமுல் அன்சாரி அவர்களே, கண்ணியமிகும் துவக்க உரையை நிகழ்த்திய முகமது அனஸ் அவர்களே, முகமது ஃபாரூக் அவர்களே, உலமா பெருமக்களே, ஆலிம்களே, மொஹலாவாசிகளே, மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, இந்த கோடை விழாவை இந்த கோடை காலத்திலே ஒரு தர்பியா போல வரும் காலத்திலே இந்த மாணவர்கள் ஒழுக்கத்தை பேண வேண்டும், முறையாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கோடை விடுமுறை காலத்திலே பிள்ளைங்க ஏதோ விளையாட்டுக்கு இருந்த காலம் இருக்கும்போது, இல்லை ஒரு சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும், ஒரு நல்லொழுக்கத்தை தர வேண்டும் என்று இது போன்ற முயற்சியை நீங்கள் எடுப்பதை மனதார நான் பாராட்டுகின்றேன், போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். கண்டிப்பாக இந்த கால சூழலுக்கு, இந்த நேரத்திற்கு, இந்த இளையர் சமுதாயத்திற்கு இது தேவை. இந்த சமுதாயம் நாளை சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு நீதியரசராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு மருத்துவராக, ஒரு IAS ஆக, ஒரு IPS ஆக வர வேண்டும் என்று சொன்னாலும் சுய ஒழுக்கத்தையை பேண வேண்டும் என்பது இஸ்லாம் எப்படி கடைபிடிக்கின்றதோ, தாயை எவ்வாறு மதிக்க வேண்டும், தகப்பனை எவ்வாறு மதிக்க வேண்டும், குடும்பத்தாரை எவ்வாறு அனுசரிக்க வேண்டும், அன்பை எப்படி போற்ற வேண்டும், அத்துணையுமே பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு வாழ்வியலாக
அழகிய மார்க்கமாக இந்த திருமறை குர்ஆனை இந்த கோடைகால பயிற்சியில் நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதை மிகவும் பாராட்டுகின்றேன். இது போன்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நேரத்தை கருதி எல்லா மக்களுக்கும், ஆலிம்களுக்கும், இங்கே நிர்வாகிகளுக்கும், பெரியோர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் சலாத்தினை சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நமது ஐஎஃப்டிஎன் சார்பாக தலைமை தலைவர் அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கோரிக்கை மனு ஒன்று அளிக்கின்றார்கள் எம்எல்ஏ இடத்தில். இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக ஒரு கோரிக்கை மனு அழைக்கின்றார்கள். பொன்னாடை போதும். नारे तकबीर, अल्लाह अकबर. நாரே தக்பீர். நமது ஜே மகளிர் அரபு கல்லூரியின் சார்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹேண்ட் மைக் ஒன்று கொடுங்க. நமது ஐஎஃப்டிஎன் சார்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நமது ஜே மகளிர் அரபு கல்லூரியின் சார்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். இந்த நன்னேரத்தில் நம்ம ஜேஎம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாகவும் இளைஞர் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாகவும் ஒரு சின்ன கோரிக்கை. இஸ்லாமிய சிறைவாசிகள், நீண்ட காலமாக அப்பாவி சிறைவாசிகளுக்காக வேண்டி நமது இந்த எங்களது தாவேகா அரசு அவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடு எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது இந்த ஜேஎம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக ஒரு சின்ன விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதியிலே இஸ்லாமியர் சிறைவாசி விடுதலை பற்றி ஹானபல் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சார் அவர்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார். கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார். அது மட்டும் இல்லாமல் டே ஒன்னில் சட்டமன்றத்தில் பதவியேற்கும் போது இந்த ஆட்சியை பார்த்து சிறுபான்மை ஆட்சின்னு சொன்னாங்க. இது சிறுபான்மை ஆட்சி அல்ல, சிறுபான்மையின் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி என்பதை சட்டமன்ற வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்றார். கண்டிப்பாக இஸ்லாமின் பாதுகாவலராக மரியாதைக்குரிய ஹானபல் சீஃப் மினிஸ்டர் இருப்பார் என்று சொல்லி இந்த கோரிக்கையை அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்குறுதியோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு ஒரே ஒரு கோரிக்கை, அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அண்ணன் முஸ்தபா அண்ணன் அவர்கள் வாக்குறுதியிலே உலமா ஜெயிச்சா நம்ம உம்ராவுக்கு அழைத்து செல்வதாக சொல்லியிருந்தீங்க. அதை எங்களுடைய ஒன்றுமில்லாத உலமாக்கல், மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய உலமாக்கலில் இருந்து ஆரம்பித்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல கோரிக்கை வச்சிருக்கீங்க. சாரி.